ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னா முண்டன பிரபு பைரவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, முண்டன பிரபு பைரவர்னா யாரு அப்படின்னா, முண்டன அப்படின்னா நம்ம தலை இருக்காது. அப்ப தலை இல்லைன்னா என்ன, ஈகோ இருக்கா, தலைகணத்தை அழிக்கக்கூடிய பைரவர் இவர். சரிங்களா? இப்ப தலைகணம் அழிஞ்சிருச்சுன்னா நீங்க நினைச்சபடிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். இந்த தலைகணம்ன்றது என்னன்னா தீய கர்மாக்களுடைய எஃபெக்ட் தான் அந்த தலைகணம். இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, நான் இந்த வேலை பார்க்குறேன், என்கிட்ட இந்த வீடு இருக்கு, என்கிட்ட இவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கு, என்னுடைய நெட்ஒர்த் இவ்வளவு, என்னோட நெட் வேல்யூ இவ்வளவு அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஆட்டம் பார்க்கறது. என் பையன் இப்படி இருக்கான், என் பொண்ணு அப்படி இருக்காங்க, என் ஒய்ஃப் இவ்வளோ அழகா இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இப்படிலாம் இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டு நான் தான் பண்ணேன், ஒரு சின்ன சமையல் பண்ணா கூட நான் தாங்க சூப்பரா பண்ணிட்டேன் அப்படின்றது. ஸோ அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தன்மை கொண்ட நாம இவரை கும்பிட என்ன ஆகும்னா, நானே கிடையாது, என் சாமி சொன்னாரு, நான் செஞ்சேன், எவ்வளவு சூப்பரா பண்ணாலும் அப்படின்ற தாட் வந்துடும். அந்த தாட் வந்தவனையே நீங்க நினைச்ச மாதிரிதான் உங்க லைஃப் நடக்கும். அந்த ஈகோ போயிடுச்சுனாலே உள்ள இறைவன் இறங்கிடுவார். நீங்க உங்களை 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 எதிர்த்து யாராலையும் பேச முடியாது. இவருடைய முக்கியமான தன்மை என்னன்னா, இவர் வந்து வீரத்தின் அதிபதி. சரிங்களா? நிறைய பேர் இப்ப இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது எல்லாமே பேஸ் ரூட் வந்து பாத்தீங்கன்னா பயம்தான். பயத்தினாலதான் இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அது இது பிளாப்லான்னு என்னென்னமோ சொல்றாங்க, மனநோய்கள். அது எல்லாமே தடுக்கக்கூடிய தன்மை இந்த பைரவருக்கு நிறைய இருக்கு. இவருடைய மந்திரம் ஓம் முண்டன பிரபு பைரவாய நமக. இவர்கிட்ட வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தீய கர்மாவை சீக்கிரமா அடிச்சு தூக்கி தள்ளுற பவர் இருக்கு. அதை வந்து நம்ம தாங்கணும். ஏன்னா ஈகோவை தூக்குறது அவ்வளோ ஈஸி, ஆணவத்தை தூக்குறது அவ்வளோ பெரிய மலமாச்சு, அதை தான் பெருசு. அதை தூக்குறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதை தூக்கறதுக்கு இவர் வந்து உதவி பண்ணுவாரு. ஆனா இவரை பிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் ஃபுல்லா வெற்றி தான் அப்படின்னு சொல்றாங்க. மிக்க நன்றி.